யூனிட்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி கெபாசிட்டர். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ரெசிஸ்டர் பார்த்துருக்கோம், இண்டக்டர் பார்த்துருக்கோம். இப்போ ஒரே ஒரு கெபாசிட்டர் மட்டும் நம்ம ஒரு ஏசி சர்க்யூட்ல பண்ண வேண்டாம். ஸோ அப்போ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஏசி சர்க்யூட்னா ஏசி சிம்பிள் போடணும். ஏசி சிம்பிள் போட்டுட்டு இதோட நம்ம யாரை கனெக்ட் பண்றோம்? கெபாசிட்டர். கெபாசிட்டர்னா நம்ம என்ன சிம்பிள் போடணும்? இதுதான் கெபாசிட்டரோட சிம்பிள். எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். சப்போஸ் ஒரு லைன் பெருசா இன்னொரு லைன் சின்னதா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் பேட்டரி இல்லையா? அது தப்பு. அதனால கெபாசிட்டர் வந்து பேரலல், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும், பேரலா இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஒரு கெபாசிட்டரை சின்ற கெபாசிட்டரை நம்ம ஒரு ஏசி சர்க்யூட்டோட கொடுத்துருக்கோம். அப்போ வழக்கம் போல நமக்கு என்ன தெரியும்? இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட். ஸோ இது நம்ம கரெக்டாக எழுதணும். ஃபர்ஸ்ட் லைன் எப்பயுமே V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி. இதுதான் நான் கொடுத்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. ஓகே, அப்போ நான் இவ்வளோ வோல்டேஜ் இந்த சர்க்யூட்டில் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். நல்லா கவனிங்க, கெப்பாசிட்டர் என்னப்பா பண்ணும்? நான் இங்கே கரண்டை கொடுத்தேன், கெப்பாசிட்டரில் போய் இந்த பக்கம் என்ன ஆகும்? பாசிட்டிவ். சப்போஸ் ப்ளஸ் இது மைனஸ், இந்த பக்கம் பாசிட்டிவ் ஸ்டோர் ஆகும், இந்த பக்கம் நெகட்டிவ் ஸ்டோர் ஆகும். எது வரைக்கும் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கோம்? ஸோ இந்த பிளேட்ல ஃபுல்லாக பாசிட்டிவ் எவ்வளோ தூரம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு எது வரைக்கும் போய்கிட்டே இருக்கும், ஒவ்வொன்றா போகும். சப்போஸ் இங்கே பாசிட்டிவ் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகி முடிச்சிருச்சு, இந்த பக்கம் நெகட்டிவ் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகி முடிச்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணும்? இங்கே பொலாரிட்டி சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா இது அல்டர்னேட் தானே. அப்புறம் என்ன வரும்? இவன் என்ன பண்ணுவான்? இந்த ப்ளஸ் ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்து போடுவான், இவன் மைனஸ் ஃபுல்லாக இங்கே வந்து போடுவான். அதுக்கப்புறம் பொலாரிட்டி சேஞ்ச் ஆகிடும், இவன் மைனஸ். ஸோ இதே மாதிரி சார்ஜஸ் வேணா இந்த பக்கம் போய் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர கரண்ட் என்ன ஆகாது, இது வழியா உள்ள ஃப்ளோ ஆகாது. ஸோ அதனால தான் இந்த சார்ஜஸ் மூலமா இந்த சார்ஜஸ் வந்து இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிட்டே இருக்கு, இங்க இருந்து இங்கே போகுது, இங்க இருந்து. அதனால ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகே, அப்ப கெபாசிட்டர் வந்து இந்த மாதிரி சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அப்ப இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, நான் அந்த வோல்டேஜ் என்னன்னு சொல்றேன்? ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மூலமா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்கே மெயின்டைன் ஆகுது இல்லையா? அதை நான் என்ன சொல்றேன்? V ஈக்குவல் டு Q/C. ஓகே, ஸோ எவ்வளோ சார்ஜ் இந்த கெப்பாசிட்டில ஸ்டோர் ஆயிருக்கு? ஸ்டோர்டு சார்ஜஸ் பர் கெப்பாசிட்டர். அப்படிதான் அர்த்தம். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம Q is directly proportional to V. நம்ம V கூட கொடுத்தோம்னா Q கூடிக்கிட்டே இருக்கும். V இன்க்ரீஸ் பண்ணா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா வோல்டேஜ் கூட சார்ஜ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? Q இஸ் இந்த இதை எடுத்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். Q ஈக்குவல் டு அதுதான் கெப்பாசிட்டர் C இன்டு V. அப்போ C வேணும்னா Q டிவைடட் பை V போடுவோம். C ஈக்குவல் டு என்ன போடுவோம்? ரேஷியோ பிட்வீன் சார்ஜ் பெர் வோல்டேஜ்னு போடுவோம். அப்படிதானே அர்த்தம்? C ஈக்குவல் டு Q பை V. இப்போ எனக்கு V வேணும்னா Q பை C. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே எவ்வளவு நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ்னால இங்கே எவ்வளவு சம் வோல்டேஜ், இங்கே எவ்வளோ டெலிவர் ஆகுது, நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், அங்கே எவ்வளவு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூல் படி என்ன அது எவ்வளோ ட்ராப் ஆகுது. ஸோ இப்போ இங்கே ட்ராப் ஆகுது இவ்வளவு. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? இதை 1ன்னு வச்சுக்கிறோம், இதை 2ன்னு வச்சுக்கிறோமா? இப்போ என்ன பண்ணலாம்? கிர்ச்சாஃப்ஸ் அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப்ஸ் உடைய செகண்ட் ரூல், கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூல். அப்ப ரெண்டு ஈக்குவேட் பண்ணுவோமா? 1 ஈக்குவல் டு 2. 1க்கு என்ன போட்டுருக்கோம்? Vm sin ஒமேகா t. 2க்கு எவ்வளவு போட்டுருக்கோம்? Q by C. இதுல இருந்து முதல்ல சார்ஜ் எவ்வளவு ஸ்டோர் ஆகி கண்டுபிடிப்போம். அப்ப Q வேணும். அப்ப Q வேணும்னா இந்த C ய கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோ. Vm C sin ஒமேகா t. இது ஒரு மூணாவது ஈக்குவேஷனா வச்சுக்கிறோமா? எவ்வளோ சார்ஜ் இங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா Q ஈக்குவல் டு VMC sin ஒமேகா t ஸ்டோர் ஆயிருக்கு. எனக்கு என்ன தேவை? நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோம், அங்கே எவ்வளோ கரண்ட் கிடைக்கும், அதான கான்செப்ட். இப்போ எனக்கு கரண்ட் தான் எனக்கு வேணும், ஆனால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? Q கிடைச்சிருக்கு. அப்போ Q கிடைச்சிச்சுன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எனக்கு I கிடைச்சிருமா? எனக்கு I வேணும். I ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? dq by dt. அதனால என்ன பண்ண போகிறோம்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ Q-வை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dq by dt. ஸோ அந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா? ஸோ கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துருவோம். VMC கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்தீங்கன்னா t by dt ஆஃப் அங்கே என்ன இருக்குது? sin ஒமேகா t.
எப்பயுமே டிஃபரன்ஷியேட் பண்றப்ப இந்த கான்ஸ்டன்ட் c ன்றது கெபாசிட்டன்ஸ் வேல்யூ, v ன்றது பீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். அப்ப அது ரெண்டையும் வெளில எடுத்துட்டோம்னா sin ஒமேகா t மட்டும் தான் நம்ம, ஏன்னா அங்கதானே டைம் ஃபேக்டர்ஸ் இருக்கு, இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா sin பண்ணா cos, sin பண்ணா cos, ஒமேகா t பண்ணா ஒமேகா. அப்ப ஒமேகா இன்டு cos ஒமேகா t. சோ இது எப்படி சொல்லலாம்? இத c vm ஒமேகா cos ஒமேகா t. இது எனக்கு கிடைச்சிருக்கிற கரண்ட் dq by dt ன்னு வரும். அதுக்கு பதிலா நான் i போட்டுக்கலாம்ல, i c vm ஒமேகா cos ஒமேகா t. இந்த cos ஒமேகா t நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நமக்கு தெரியுமே, sin 90 minus theta is equal to cos theta. இங்க 90 க்கு பதிலா நம்ம என்ன போடுவோம்? ரேடியன்ஸ்ல by 2. அப்ப இது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? i equal to c vm ஒமேகா sin 90 minus theta, அதாவது by 2 minus ஒமேகா. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். அப்ப நமக்கு தெரியும் கரண்ட் எப்ப மேக்ஸிமம் ஆகும். சோ தீட்டாவுடைய வேல்யூ 90. சோ இந்த வேல்யூ 90 ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? i வந்து மேக்ஸிமம் ஆகும். i எப்ப மேக்ஸிமம் ஆகுது? im ஆகும். இங்க 90 போட்டோம்னா cvm ஒமேகா இன்டு sin 90, sin 90 உடைய வேல்யூ வந்து 1. அப்ப im equal to, நம்ம im கேபிட்டல் போடுவோம், im equal to cvm ஒமேகா. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிவ் கரண்ட், வீக் வேல்யூ ஆஃப் கரண்ட். அப்ப இத போய் என்ன பண்ணுவோம்? இந்த c இங்க போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? i equal to, இத எடுத்துட்டு im போட போறோம். im sin 90 minus theta. So இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ நமக்கு தேவையான வேல்யூ வந்துருச்சு. இதுதான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய கரண்ட். நம்ம எவ்வளவு கொடுத்தோம்? vm sin ஒமேகா t. நம்ம இங்க வந்து கரெக்ட்டா வெளிய கொடுத்துருக்கோம், ஒமேகா t ல கொடுத்துருக்கோம். ஆனா அங்க எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க, 90 minus ஒமேகா t. பார்த்தாலே தெரியுது இவரு ஜஸ்ட் 1னா அவர் 2 minus 1. அப்ப இவரை விட அவர் கூட இருக்காரு இல்லையா? 90 மைனஸ் தான் தீட்டா. அப்ப அவர் தான் வந்து இப்ப லீடிங்ல இருக்காரு. அப்ப வேல்யூ பார்க்கும்போது லீடிங் யாருன்னு தெரிஞ்சிடணும். ஓகே, சரி. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல வேவ் டயகிராம் வரையணும். சோ நம்ம வழக்கம் போல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம மேக்னிட்யூட்ல கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது என்னது? மேக்னிட்யூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? சோ அது ரெண்டையுமே நம்ம எழுதிடுவோம். v எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? v வந்து given vm sin ஒமேகா t. i எவ்வளவு கிடைச்சிருக்கு? im sin 90 minus ஒமேகா t. பாக்கும்போதே தெரியுதா இவர்ட்ட ஜஸ்ட் ஒமேகா t தான். இவர் பாருங்க 90 minus ஒமேகா t. அப்ப அவரை விட இவர் லீடிங்ல இருக்காரு. சோ அப்ப நம்ம வேவ் டயகிராம் முதல்ல வரைவோம். வேவ் டயகிராம் வரைஞ்சோனே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? வோல்டேஜ் மாத்த மாட்டோம். வோல்டேஜ்ல மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ரெசிஸ்டரா இருந்தாலும் இண்டக்டரா இருந்தாலும் சரி, கெபாசிட்டர். சோ வோல்டேஜ் இவர் தான் வழக்கம் போல நமக்கு தெரியும் பீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். இப்ப கரண்ட் என்ன சொல்லுது பாருங்க, 90. அப்பனா என்ன அர்த்தம்? இவர் 0வா இருக்கும்போது கரண்ட் என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப கரண்ட் இவருக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இவர் இங்க இருந்து வரார். இவர் 0 இருக்கும்போது இவர் மேக்ஸிமம் ஆயிட்டார். இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இவர் வந்து 90 டிகிரி முன்னாடி போயிட்டாங்க. இவர் 0வா இருக்கும்போது இவருக்கு முன்னாடியே. அப்ப கரண்ட் உடைய மேக்ஸிமம் பாயிண்ட் இது. இது எதை மெயின் பண்ணுது? i. இது p. புரியுதாப்பா? இவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 90 டிகிரி முன்னாடியே கரண்ட். அப்ப கரண்ட் லீடிங்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம பேசார் டயகிராம் வரையும்போது லீடிங்கா நம்ம லீடிங்கா லேகிங்கா சொல்லணும். போன டயகிராம்ல நம்ம இண்டக்டர்ல சொல்லும்போது லேகிங் சொன்னோம். இப்போ வழக்கம் போல நம்ம v உடைய வேல்யூ நமக்கு அப்படியே போட்டுருவோம். This is the v. v நேரா டைரக்டா வச்சுவாங்க. இப்போ பாருங்க, இவங்க வந்து இந்த சைடு தான் இருக்காங்க. ஸோ இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இவங்களுடைய வேல்யூவை நம்ம போடுவோம். ஸோ இவங்களுடைய வேல்யூ சாரி இந்த இருக்கையா இந்த வேல்யூ இங்கே போடுவோமா? இங்கே போடுவோம். ஸோ இவங்களுடைய மேக்ஸிமம் வேல்யூ இங்கே வருது. ஓகே, டேட்டா வச்சுக்கோ.
இப்போ பாருங்க, இவர் தான் யாரு? IM. இவர் தான் யாரு? மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பீக் வோல்டேஜ். இவங்களுடைய வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லணும்? IM sin 90 minus omega t. இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த இப்போ பாருப்பா எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது பாருங்க. ஒமேகா டி வந்து 90 டிகிரி வருதா பாருங்க. பாருங்க இவருக்கு இவருக்கு புரியுதா? இந்த Vm உடைய வேல்யூ என்ன? Vm sin omega t. அதாவது இவங்களுடைய வேல்யூ இங்க இருந்து கீழ இருந்து இவருடைய வேல்யூ வந்து என்னது? Vm sin omega t. இவருடைய லென்த் Vm sin omega. இவங்களுடைய லென்த் சரியா? இவங்களுடைய லென்த் நம்ம எப்படி பண்ணோம்? கீழ இருந்து எவ்வளவு தூரம் அவங்க இருக்காங்க இப்படி போட்டுக்கலாமா? சரியா? சோ I உடைய வேல்யூ, இந்த I உடைய வேல்யூ Im sin 90. இந்த V உடைய வேல்யூ Vm sin. அப்ப இவங்க கரண்ட் வந்து இங்க எப்படி இருக்குது? இங்க கரண்ட் வந்து லீடிங்ல இருக்கு. சோ கரண்ட் லீடிங். நம்ம அதான் சொல்றோம். போன இதுல கரண்ட் லேகிங் சொன்னோம். இங்க கரண்ட் வந்து லீடிங். யாரை கம்பேர் பண்றப்ப? வோல்டேஜை கம்பேர் பண்றப்ப இவர் லீடிங்ல இருக்காரு. சோ எவ்வளவு டிகிரி? கரண்ட் லீடிங் பை 90 டிகிரி. 90 டிகிரி வந்து வோல்டேஜை கம்பேர் பண்றப்ப இவர் லீடிங்ல இருக்காரு. சரி, இப்போ நம்ம இங்க வருவோம். சோ பேஸர் டயகிராம் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க. நம்ம என்ன எடுத்துக்குவோம்? சப்போஸ் சாரி இத ஈக்குவேஷன் 4 வச்சுக்குவோமா? இது 4 இத 5 வச்சுக்குவோம். இந்த fourth equation பாருங்க. fourth equationக்கு என்ன இருக்கு? I equal to CVm omega sin by 2 minus omega t. இதுக்கு முன்னாடி நம்ம ரெசிஸ்டர் சர்க்யூட்ல படிச்சோமா? ரெசிஸ்டர் சர்க்யூட்ல கரண்ட் எவ்வளவு படிச்சிட்டு I equal to என்ன படிச்சோம்? I equal to Im sin omega t. எப்பவுமே இந்த ரெசிஸ்டரோட கம்பேர் பண்றோம். ஏன்னா அந்த ரெசிஸ்டர் கரண்ட ரெசிஸ்ட் பண்ணுது. அந்த வேலையை தான் இவங்க ரெண்டு பேருமே பண்றாங்க. ரைட்டா? இப்ப பாருங்க, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த IM இருக்க வேண்டிய இடத்துல இண்டக்டர்ல என்ன இருக்குது? சோ இது வந்து கரண்ட் வந்து எங்க இருந்து கொண்டு வந்திருக்கோம்? பியூர் ரெசிஸ்டர் சர்க்யூட்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். from pure resistor. இது வந்து கெபாசிட்டர்ல இருந்து. அந்த ஈக்குவேஷன் 4 நான் அப்படியே தான் எழுதிருக்கேன். அப்ப இது IM இருக்க வேண்டிய இடத்துல இங்க என்ன இருக்குது? IM இருக்க வேண்டிய இடத்துல CVm omega. IM இருக்க வேண்டிய இடத்துல CVm omega. ஓகே. சோ நமக்கு தெரியும். அப்ப இந்த IM நம்ம இத எப்படி எழுதலாம்? IM னா I எப்படி எழுதுவோம்? I equal to சாரி வோல்டேஜ் ஃபார்முலா V equal to I into R. ஓகே. நம்ம என்ன சொல்லுவோம்? I மட்டும் வேணும்னா V by R அப்படிதான் சொல்லுவோம். I equal to V by R இல்ல Im equal to Vm by R. ஓகே. இங்க பாருங்க, இங்க அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம்? Im இருக்குது. Im equal to V க்கு பதிலா என்ன இருக்குது? Vm அப்படியே போட்டுருவோம். into C ஒமேகா இருக்குது. சரியா? எனக்கு இது எங்க இருக்கணும்? ஆக்சுவலா கீழ தான் இருக்கணும். அதனால இத நான் கீழ போடுவேன். ஏன்னா கரண்ட் ஃபார்முலா என்ன? I equal to V by R பா. சோ V இருக்குது. R இருக்க வேண்டிய இடத்துல இப்ப இருக்கு. ஆனா V கீழ தான் வரணும். Vm divided by 1 by C ஒமேகா. இப்படி போறனாலே தப்பே கிடையாது. இப்ப பாருங்க, உங்களுக்கு தேவை இங்க மேல தான் வரணும். மேல போறதா மேல. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பாருங்க. பொதுவா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழ வரும். I equal to V by R. இங்க Im equal to Vm by R. அப்ப இங்க R இருக்க வேண்டிய இடத்துல இங்க என்ன இருக்குது? 1 by C ஒமேகா. அதான் இங்க என்னது? சேம் ரோல். ஒரு ரெசிஸ்டர் என்ன ரோல் பண்ணுதோ அதே ரோல தான் இந்த இடத்துல ஒரு கெபாசிட்டர் பண்ணுதுன்னு சொல்ல வராங்க. அப்ப R க்கு பதிலா இங்க என்ன இருக்குது? 1 by C ஒமேகா. R equal to 1 by C ஒமேகா. ஆனா இவர் கெபாசிட்டர் தானே? கெபாசிட்டர் the resistance offered by the capacitor is called inductive capacitance. Okay, என்ன பண்ணுது? ஒரு கெபாசிட்டர் சர்க்யூட்டுக்கு நம்ம ஏசி வோல்டேஜ் கொடுக்கும்போது அது சம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ண கொடுக்கும் இல்லையா? அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் இண்டக்டிவ் கெபாசிட்டன்ஸ். நம்ம இதே அங்க படிக்கும்போது இண்டக்டிவ் நமக்கு இது படிச்சோம், ரியாக்டன்ஸ் படிச்சோம். இங்க இண்டக்டிவ் கெபாசிட்டன்ஸ். அப்ப இந்த R க்கு பதிலா என்ன எழுத போறேன்? X போட்டு
1 by c omega. So the inductive capacitance நான் xc னு ஒரு லெட்டர்ல மீன் பண்றேன். inductive capacitance xc. அங்க xl போட்டோம். ஞாபகம் இருக்குதா? xc. சரி, இப்போ ஒமேகாக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 2 by f. அப்ப xc is equal to 1 by 2 by f into c. ஓகே, இருக்கட்டும். இப்போ for a steady current, current ஸ்டெடியா போயிட்டே இருக்கு. அப்பனா கான்ஸ்டன்ட்டா போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு போகும் TC ல. For a steady current வந்து ஸ்டெடியா இருந்துச்சுன்னா frequency எப்படி தான் இருக்கும்? எனக்கு தான் தெரியும், கண்ணை மூடி சொல்லுவேன். ஸ்டெடி கரண்ட்ல frequency வேல்யூ வந்து 0. அப்ப xc is equal to 1 by 0. 1 by 0 போடலாமா? f க்கு பதிலா 0 போடுறோம். அப்ப xc எவ்வளவு? இன்ஃபினிட்டி. அப்ப ஸ்டெடி கரண்ட்ல எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவா இருக்கு. அதுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? சோ அப்ப இண்டக்டிவ் கெபாசிட்டன்ஸ்னா என்ன நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி அங்க என்ன பண்ணா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் படிச்சோம். சோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இங்க xc ன்ற ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். இதுதான் என்னது? இண்டக்டிவ் கெபாசிட்டர் 1 by c ஒமேகா. ஒமேகாக்கு பதிலா 2 by f போடுறோம். f வந்து ஒரு ஸ்டெடி கரண்டா இருந்துச்சுன்னா f வந்து 0வா இருக்கும். அப்ப எனக்கு வந்து இண்டக்டிவ் கெபாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டிவா இருக்கு. ஓகே, அதனால தான் நம்ம சொல்றோம் கெபாசிட்டன்ஸ்ல நம்ம ஒரு DC கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா எனக்கு அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்கிறதுனால என்ன கரண்ட் வந்து உள்ள ட்ராவல் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.